தந்தை மகன் தூயாவின் பேராலே ஆமென். ஓ பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவின் ஆன்மாவே, உம்மை ஆராதனை செய்கிறோம். இறைவா ஆராதனை செய்கிறோம். அன்பை உருவான எங்கள் அருமை தகப்பனே, இந்த காலை பொழுதிற்காய் நன்றி. ஒவ்வொரு நாளும் உம்முடைய இறையிறக்கத்தின் செய்திக்காக ஆவலோடு பேராவலோடு காத்திருக்கின்ற என் அருமை தேவ பிள்ளைகளே, உங்கள் ஒவ்வொருவரையும் சிரம் தாழ்த்தி வணங்குகிறேன், வாழ்த்துகிறேன். தேவன் தாமே உங்களை நிறைவாக உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளின் சிந்தனைக்கு ஆவியானவர் நமக்கு தருவது அமைதியாய் காத்திரு. அமைதியாக அவருடைய பிரசன்னத்தில் காத்திருத்தல், காத்திருக்கணும். அதனால தான் சங்கீதம் 103:17 மிக அழகாக சொல்லும், ஆமென். ஆண்டவரது பேரன்போ அவருக்கு அஞ்சுவோர் மீது என்றென்றும் இருக்கும். அவரது நீதியோ அவர்களின் பிள்ளைகளின் பிள்ளைகள் மீதும் இருக்கும். ஆமென். ஆண்டவரது பேரன்பு, ஆமென். ஆமென். ஆண்டவரது பேரன்போ அவருக்கு அஞ்சுவோர் மீது என்றென்றும் இருக்கும். அவரது நீதியோ அவர்களின் பிள்ளைகளின் பிள்ளைகள் மீது இருக்கும். என்ற வார்த்தைக்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆமென். இந்த வாக்கு தத்தத்திற்காய் நன்றி ஆண்டவரே. இந்த நாளின் இறை இறக்கத்தின் செய்தி நான் பொறுமையோடு காத்திருக்க எனக்கு நான் பொறுமையோடு காத்திருக்கிறேன் ஆண்டவரே. பொறுமையோடு காத்திரு. என் குழந்தையே, என்னுடன் ஜெபிக்கவே நான் உன்னை இங்கு அழைத்துள்ளேன். என் அருமை குழந்தையே, என்னுடன் ஜெபிக்கவே நான் உன்னை இங்கு அழைத்துள்ளேன். மற்ற அனைத்தையும் நான் ஒழுங்குபடுத்த விட்டுவிடு. மற்ற அனைத்தையும் நான் ஒழுங்குபடுத்த விட்டுவிடு. அமைதியாய் காத்திரு. என் குழந்தையே, நீ இதை முழுவதுமாக புரிந்து கொள்ள முடியாது. ஏனெனில் இது விண்ணில் இருந்து வருவது, ஞானத்திலிருந்து வருகின்ற இறை புகழ்ச்சி. சாத்தான் உன்னை தாக்காதபடி நான் உன்னை பாதுகாக்கிறேன். சாத்தான் உன்னை தாக்காதபடி நான் உன்னை பாதுகாக்கிறேன். இதை மட்டும் நீ தெரிந்து கொண்டால் போதும். இதை மட்டும் நீ தெரிந்து கொண்டால் போதும். நீ என்னுடைய மேலாடையின் கீழ் சிறப்பாக பாதுகாக்கப்படவில்லை என்றால் எவ்வித தயக்கமும் இன்றி சாத்தான் உன்னை அழித்திருப்பான். இதை மட்டும் நீ தெரிந்து கொண்டால் போதும். அவருடைய மேலாடையின் கீழ் நாம் சிறப்பாக பாதுகாக்கப்படவில்லை என்றால் சாத்தான் எப்பவோ நம்மளை அழிச்சு கொண்டு போயிருப்பான். அதனால தான் இன்னைக்கு ஆவியானவர் சொல்கிறாரு, எனது தாய்மை கரங்கள் எல்லா நினைவுகளையும் வழி நடத்தும்படி அமைதியாய் காத்திரு. எல்லாமே அப்பொழுது அமைதியாய் நடக்கும். என் குழந்தையே, எப்பொழுதும் என்னை நோக்கி பார்க்க முயற்சி செய். உன் உலக வாழ்க்கை கலங்கிய நீர் போல எவ்வளவுதான் குழம்பி இருந்தாலும், உன் உலக வாழ்க்கை கலங்கிய நீர் போல எவ்வளவுதான் குழம்பி இருந்தாலும் உன் மனம் அமைதியுடன் இருக்கும். உலகம் தர இயலாத ஆண்டவர் இயேசு மட்டும் தரக்கூடிய இந்த சிறப்பான அமைதியை என் இதயத்தில் இருக்கும்போது தான் நீ பெற முடியும். ஏனெனில் என்னில்தான் நீ எல்லாவற்றையும் ஒரு சிறப்பான முறையில் பெற்றுக்கொள்ள முடியும். ஜெபி ஜெபி ஜெபி. அந்த சமயத்தில் ஒப்பு கொடுப்போம்.
அமைதியாய் காத்திருக்க இந்த காலை பொழுதில் நம்முடைய பாதைகள் எப்படி இருந்தது? என் சுயபலத்தால் ஓட பார்த்தேன், ஓட முடியல. என் மனபலத்தால் நடந்து பார்த்தேன், நடக்க முடியல. என் தோள்பலத்தால் சுமந்து பார்த்து சுமக்க முடியல. என் கால்பலத்தால் நடந்து பார்த்தேன், நடக்க முடியல. நடக்க முடியல இயேசுவே, நடக்க முடியல. தாங்கிக் கொள்ளுங்க, கரத்தில் ஏந்தி கொள்ளுங்க. என் ஆள்பலத்தால் ஆள பார்த்தேன், ஆள முடியல ஆண்டவரே. என் பணபலத்தால் படைக்க பார்த்தேன், படைக்க முடியல. என் சொல்பலத்தால் சொல்லி பார்த்தேன், ஒன்றும் நடக்கலை. என் வாய்பலத்தால் வாழ பார்த்தேன், வாழ முடியலப்பா. ஏனென்று சொன்னால் நான் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள். நான் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள். நான் கடந்து வந்த பாதைகள் முற்கள் வேலிகள். நடக்க முடியல இயேசுவே, நடக்க முடியல. நடக்க முடியல இயேசுவே, நடக்க முடியல. தாங்கிக் கொள்ளுங்க, கரத்தில் ஏந்தி கொள்ளுங்க. என் மகனே, மகளே, எனது தாய்மை கரங்கள் எல்லா நினைவுகளையும் வழிநடத்தும்படி அமைதியாய் காத்திரு. அதுதான் வேதம் சொல்லுகிறது. மீகா 6:8. ஆமென். ஆமென். ஓ மானிடா, நல்லது எது என அவர் உனக்கு காட்டியிருக்கின்றாரே. நேர்மையை கடைப்பிடித்தலையும் இரக்கம் கொள்வதில் நாட்டத்தையும் உன் கடவுளுக்கு முன்பாக தாழ்ச்சியோடு நடந்து கொள்வதையும் தவிர வேறு எதை ஆண்டவர் உன்னிடம் கேட்கின்றார்? ஆமென். ஆமென். வேறு எதை ஆண்டவரிடம் கேட்கிறார்? அமைதியாய் காத்து, தாழ்ச்சியோடு காத்து, தாழ்ச்சியோடு காத்திரு. அப்போது எல்லாமே அமைதியாய் நடக்கும். என்னை நோக்கி பார்க்க முயற்சி செய். அமைதியாய் காத்திரு, என்னை நோக்கி பார்க்க முயற்சி செய். உன் உலக வாழ்க்கை கலங்கிய நீர் போல எவ்வளவுதான் குழம்பி இருந்தாலும் உன் மனசு அமைதியுடன் இருக்கும். எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் அவருடைய பிரசனை தெரிஞ்சிட்டான், எல்லாம் அப்படியே எவ்வளோ வாழ்க்கை கலங்கி இருந்தாலும் அது அப்படியே இருக்கும். உன் மனம் நிம்மதியாக இருக்கும். ஆமென். நீர் போல எவ்வளவுதான் குழம்பி இருந்தாலும் உன் மனம் அமைதியுடன் இருக்கும். அவருடைய சமூகத்தில் நீ அமைதியாய் காத்திருக்கும் போது உலகம் தர இயலாத ஆண்டவர் இயேசு மட்டுமே தரக்கூடிய இந்த சிறப்பான அமைதியை, என் சமாதானத்தை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் சமாதானத்தை உங்களுக்கு அளிக்கிறேன். முதல்ல இயேசு சீடர்களை சந்திக்க விடும்போது உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று சொல்லிதான் உள்ள வருவார். உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. சமாதானத்தின் தேவன். அது எப்போ? அந்த சிறப்பான அமைதி அவருடைய இதயத்தில் இருக்கும்போது தான் நீ பெற முடியும். அவருடைய பிரசன்னத்தில் நீ இருக்கும்போது மட்டும்தான் பெற முடியும். ஏனெனில் தான் என்னில் தான் நீ எல்லாவற்றையும் ஒரு சிறப்பான முறையில் பெற்றுக்கொள்ள முடியும். ஜெபி, இதை மட்டும் நீ தெரிந்து கொண்டால் போதும். என்னுடைய மேலாடையின் கீழ் சிறப்பாக பாதுகாக்கப்படுவாய். அவர் நம்மளை அரவணைச்சு வச்சுக்குவார். அவருடைய ரெக்கைகளின் கீழ், அவருடைய சிறகுகளின் கீழே. செய்ய வேண்டியது என்ன? திருப்பாடல் 104:33. ஆமென். நான் வாழும் நாளெல்லாம் ஆண்டவரை போற்றி பாடுவேன். என் உயிர் உள்ள வரையிலும் என் கடவுளுக்கு புகழ் சாற்றிடுவேன். ஆமென். உயிர் வாழும் நாட்களெல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவேன் ஐயா.
உயிர் வாழும் நாட்களெல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவேன். அழைத்தீரே சேவைக்கு ஐயா, அழைத்தீரே சேவைக்கு. அதை நான் மறப்பேனோ, அதை நான் மறப்பேனோ. எஜமானரே, எஜமானரே, என் இயேசு ராஜனே. எஜமானனே, எஜமானனே, என் இயேசு ராஜனேன்னு சொல்லி யூடியூப் வழியாக இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற கேட்கப் போகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் தாமே உச்சந்தலை முதல் உள்ள கால் வரை தொட்டு ஆசீர்வதிக்க போகிறார். ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்காண்டவர், ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்காண்டவர். நோயினாலும் துன்பத்தினாலும் துயரத்தினாலும் பாடுகளினாலும் கஷ்டங்களினாலும் மனவேதனைகள் மனபாரங்கள் எல்லாவற்றிலும் ஆண்டவரே ஒரு விடுதலை கொடுங்க, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் நீர் அப்படி செய்ய போவதற்காய் நன்றி. நீ ஒரு புதிய விடுதலை கொடுப்பதற்காய் நன்றி, கொடுத்து கொண்டிருப்பதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன்.